போய் நேரவே சொல்லிட்டு வர்றோம். யாருக்குமே உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையா இருக்கு சார். பொன்னமராவதி இப்போ உள்ள 10 நாளைக்கு முன்னாடியே போய் நான் அந்த இது வரைக்கும் போய் சொல்லிட்டு வர்றேன். நீங்க வண்டியை எடுக்கவே கூடாது சார். இந்த இடத்த விட்டு வண்டியை எடுக்காதீங்க. யார் வேணாலும் உங்க டிப்போ மேனேஜர் யார் வரணுமோ வர சொல்லுங்க. இங்க வீடியோ லைவ் ஆகுது, அத்தனை டிவிலையும் வருது. ஓடுவன்பட்டி மலைப்பாதையில் பழுதடைந்த அரசு பேருந்து. 1 மாதத்திற்குள் 3வது முறை சிங்களா போராடிய பெண். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியிலிருந்து ஓடுவன்பட்டி மலைப்பாதை வழியாக பொன்னமராவதிக்கு திருப்பத்தூர், பொன்னமராவதி, பனிமுனை பேருந்துகள் குறிப்பிட்ட நேரங்களில் இயக்கப்படுகிறது. ஓடுவன்பட்டி மலைப்பாதையில் அரசு பேருந்துகள் செல்லும் பொழுது மலையேற முடியாமல் நடத்துனர் பாறாங்கல்லை தூக்கி கொண்டு பேருந்து பின்னால் நடந்து சென்ற சம்பவம், 40 பயணிகளுடன் மலையேற முடியாமல் பயணிகளை இறக்கிவிட்டு நடந்து சென்ற சம்பவமும் கடந்த 1 மாதத்திற்குள் அரங்கேறிய வீடியோ காட்சிகள் வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பாக பனிமலையில் மலையேறும் வகையில் நல்ல நிலை உள்ள பேருந்துகளை இயக்க புகார் அளித்தனர். இந்நிலையில் இன்று மீண்டும் திருப்பத்தூர் பனிமுனை பேருந்து சிங்கம்புணரியிலிருந்து பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு பொன்னமராவதி நோக்கி ஓடுவன்பட்டி மலைப்பாதையில் சென்றது. அப்பொழுது மலைப்பாதையில் நடுவழியில் பழுதாகி நின்றது. உடனே பேருந்து முன்னே சென்றுவிடாமல் இருக்க பேருந்து சக்கரங்களில் பாறாங்கல்லை வைத்து நிறுத்தி வைத்தனர். பயணிகள் அனைவரும் வேறு வழியில்லாமல் நீண்ட தூரம் நடந்தே சென்றனர். பழுதை சரி செய்ய ஓட்டுநர் முயற்சித்தார். அப்பொழுது ஓடுவன்பட்டியை சேர்ந்த பெண் சமூக ஆர்வலர் சத்யா பொன்னழகன் வாக்குவாதம் செய்து பேருந்தை எடுக்கவிட மாட்டேன் என பேருந்துக்கு முன்பாக நின்று கொண்டு பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத பணிமுனை மேலாளர் பதில் சொல்ல வரவேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். மலைப்பாதை வழியாக வந்த வாகனங்களும் திரும்பி பல கிலோமீட்டர் சுற்றி சென்றன. இதனால் 3 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கிராமப்புறம் என்பதால் பழைய பழுதடைந்த பேருந்தை இயக்குவதால் அடிக்கடி பழுது ஏற்படுவதால் பள்ளி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். மலைப்பாதையில் புதிய பேருந்தை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் சார் வராங்க? மாடர்ன் ஸ்கூலுக்கு, வளம்படி ஸ்கூலுக்கு, அங்க புதூர் யூனியன்ல வேலை பார்க்குற அத்தனை பேர் இதுல வராங்க. டீச்சர்ஸ் வர உயிருக்கு உத்தரவாதமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க டிப்போ மேனேஜர் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்து கூட வண்டியை சரி பண்ணி அனுப்பலைன்னா இந்த வண்டியை நான் தொட விட மாட்டேன், எடுக்க விட மாட்டேன். நான் ஒரே சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். மாத்து வண்டி போட்டிருக்கீங்க சார். ஆனா வர்றது அதே வண்டி தானே சார் வருது. அதே அந்த பேப்பர் ஓட்டுன 13ஆம் நம்பர் தான் வருது. ஆல்ரெடி ஒரு வண்டி 11ன்றது பிரச்சனையா இருந்துச்சு, அதை மாத்தி கொடுத்துருக்கீங்க. வண்டியில ஸ்கூட்டர் இருக்கு, எடுக்கல. உங்க வண்டி ஓபன் எடுக்காம